ஸோ ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இங்கே நம்ம ஹார்ட் கோரில் இருக்கோம். ஸோ ஹார்ட் கோரில் எப்படிரா இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க. ஸோ இங்கே பாருங்கள், பார்டர் இருக்குது, ஸ்ட்ரக்சர் வாய்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்டாக் ஆஃப் லக்கி பிளாக்ஸ். இங்கே பாருங்கள், ஸ்பான் எக் வேறு, ஸ்பான் எக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்பானரு, ஸ்னோ கலம் ஸ்பான் எக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரா அண்டு இங்கே இருக்கு வார்டன்லாம் ஸ்பானக் இருக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஸ்ட்ரைடர் ஸ்பானக்கு, எண்டு கிறிஸ்டலு, இந்தி சார்ஜு. ஸோ அப்படியே வெளியே வந்தோம்னா இங்கே பாருங்க, ட்ராகன் எக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே இங்கே வந்தோம்னா இவர் டோட்டம் கூட கையில் இருக்குது. 61 கோல்டன் கேரட். பாருங்க, என்சாண்ட்லாம் ஸ்மெல்டிங் தூண் வேறு ஒன்று இருக்குது பாருங்களேன். ஸோ அது ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னு எனக்கு தெரியல. உடைச்சாலும் நார்மல் கண்டிஷனும் கிடைக்கும். நல்லா உடச்சு பார்ப்போம். என்னடா டோரை உடச்சிருச்சு. ஓ, டோர் மேலே இருந்தது, காப்போஷன் மேலே. இது எதுக்கு இப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படியே வழி மாதிரி போவோம், ஏன்னா எண்டர் ட்ராகன் அப்படியே அந்த வழியாக போச்சு. எப்படின்னா அதுவும் ஸ்பானுக்குதான். ஸோ இது நம்ம நெதர் போர்ட்டல். ஸோ இது எப்படா நீங்கள் வந்து கேட்பீங்க. இந்த எண்டு போர்ட்டல் ஃப்ரேமு பாருங்க. ஸோ இது எப்படி நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒரு செகண்டில் உங்களுக்கு பதில் வருமா பாருங்கள். டர்ட் உடச்சா மியூசிக் டிஸ்க் வருதா. இப்போ பாருங்கள், இன்னொரு மியூசிக் டிஸ்க். இப்போ பாருங்கள், ஸ்கல் சென்சார், வாட்டர் பாட்டில் வருது. பாருங்கள், மேப்பு, நெதர் எக்ஸ்பிளோர். பாருங்கள், இன்னொரு மேப்பு, நெதர் பிகாக்ஸ். நான் உடைங்கன்னா நல்லா நல்லா வந்துச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆட்டும் போது தான் வந்து இது நல்ல கெட்டாவே வருது. இதில் மெண்டிங் வேறு இருக்குது. இதுலேயும் மெண்டிங் இருக்குது. இன்னும் இல்லை, இதில் ஃபார்ச்சூனும் இருக்குது. கர்ஸ் ஆஃப் ஃபேன்ஸும் தான் பிராடாக காட்டுவாங்க. டேத்துக்கு ஜஸ்ட் போட்டு ஸ்டாக் ஆகாதாடா. ஸோ இது என்னதுன்னா மைண்ட் கிராஃப்ட் பட் டர்ட் ட்ராப்ஸ் ஓபி ஐட்டம்ஸ். ஸோ அவ்வளோதான். இந்த டர்ட்னால தான். ஆனால் இந்த பேரியர் பிளாக்கு அதெல்லாம் வந்து லூட் ரேண்டமைசர்னு ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருந்தேன், அதில் கிடச்சது. ஸோ இங்கே பாருங்கள், டிஎன்டின்னு இருக்குது, டிஎன்டிலாம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, ஒரு வேர்ல்டுக்கு ஒரு ட்ராகன் எக்கு தானே இருக்கணும். ஆனால் எங்ககிட்டலாம் 2 ட்ராகன் எக்கு இருக்கும். ஒன்று இங்கே இருக்கா, பாருங்க வெளியே இருக்கு. இது வந்து நான் நார்மல் பிளாக் ஸ்மித் ஹவுஸே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் ஃபென்ஸில் இருக்காது நார்மலாக, அது நானாக வச்சது. ஸோ இது வந்து நம்ம ஹார்ட் கோர்லாம் விளையாடுறவங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்குது. இந்த ஸ்கல் கேட்லிஸ்ட் இதெல்லாம் வாடனை எல்லாமே வரும். காப்பர் இது வந்து நம்ம ஃபுல்லாக சர்வைவலாக இருந்தோம்னு சொல்லலாம். ஆனாலும் கொஞ்சம் சீட்டிங் பண்ணியிருக்காங்க. சீட்டிங்னா அப்படி இல்லை, மாடு போடுறது. எவ்வளோ டெஸ்ட் பண்ணுங்க, கோல்டன் ஆப்பிள் என்னென்னமோ இருக்குது. கோல்டு பிளாக் 5 பாருங்க, டிஎன்டி 13 டிஎன்டி. அதான் நம்ம ஃபார்மே, அந்த வில்லேஜர் ஃபார்ம்லாம் பார்த்துருக்கீங்களா, அது இப்படி இருக்கு. வுட்டெல்லாம் நான் ஏற்றிக்கிட்டேன். இப்போ மீதி பிளாக் டர்ட்ஸ் எல்லாம் வந்து உடச்சாச்சு. ஸ்டோரேஜே ஃபுல் ஆகிட்டு இருக்கு. 26 கோல்டன் ஆப்பிள், 15 என்சாண்ட் ஆப்பிள். லிட்டரலி நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கலாம். ஸ்டோரேஜ் ஃபுல்லாக
ஸ்டோரேஜ் இல்லைங்க அவ்வளோதாங்க. பாருங்க இதுக்குன்னே ஒரு இடம் வச்சுருக்கேன். இந்த டர்ட்லாம் உடச்சி ஓபி ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும். இங்கே வருங்க இவன் நெதரி பிளாக்கு ஸ்டோன் லைட்டு இவனை கூட நான் ஸ்பான் பண்ணிட்டு சீக்கிரமாக ஈஸியாக பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா 2 டோட்டம் அவ்வளோதாங்க. சிம்பிள் ஈஸி. இவன் லோ செஸ்லாம் இந்த பெரி செஸ் ஓகேங்களா. ஹார்ட் ஆஃப் த சி ஜென்ரேஷன் 3 டைமும் தெரியுது. ஸ்கல்க்கு ஏன்ஷியன்ட் ப்ரீட்லாம் இருக்கு. என்ன ஸ்பான் ஆகுது? எண்டர் ட்ராகன். பார்த்தீங்களா எண்டர் ட்ராகன் ஸ்பான் ஆகுது. ஸோ அந்த எண்டர் ட்ராகனை ஃபைட் பண்ணி எக்ஸ்பி எடுக்கலான்னு தான் பார்த்தேன். நான் பாட்டுக்கு ஒரு வழி செஞ்சு அவங்க போயிட்டான். இங்கேயே போயிட்டான். அன்லோட சான்ஸ்க்கே போயிட்டான். பாருங்க 6 எண்டு போட்டு வச்சுருங்க. இப்போ ஆக்சுவலி நான் எண்டுக்கு போகவே தேவையில்லை. ஏன்னா நம்ம எண்டுக்கு போகிற மெயின் ரீசன் வந்து இதுதான். ட்ராகன் எக்கு, ஷல்கர் பாக்ஸு, எலக்ட்ரா அதுக்கு தான் நம்மளே போவோம். அது எல்லாமே எனக்கு இங்கேயே கிடச்சிருச்சு. ஸோ அது லிட்டரலி மைண்ட் கிராஃப்ட் பட் பேபி மோட் இல்லை ஈஸி மோட் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இன்னதான் சரி அப்பா இன்ஸ்டண்ட்டாக உடைக்கிட்டுங்க. இங்கே ஏதோ லூச்சஸ் இருந்தது. வில்லேஜஸ் பண்ணுங்க பார்த்தீங்களா. வார்ட் ஆர்மெட்ரு, நெதரைட் பிளாக்கு, வில்லேஜ் வெப்பன்ஸ் ஒன்றுமே இல்லைங்க. ஹே கேமர் அப்படின்னது புக் வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். இது நான் ஹார்ட் கோரில் வேறு இருக்கேன். You know that this is a rarest item. This is a rarest item. This is a rarest item. This is the rarest item you can get in this add-on. XD/// your luckiest. Play / have fun. ஓகே இது ஒரு லக்கி ஐட்டம். சாரி ரேர் ஐட்டம். ரொம்ப ரேர் போல் இந்த இதில். ஸோ அது நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அண்ட் நான் அவ்வளோ பிளாக்ஸே நீ உடைக்கலையடான்னு கேட்பீங்க. அது இந்த வீடியோவில் தான். இதுக்கு முன்னாடி நான் பல 1000 பிளாக்ஸ் உடைச்சிருப்பேன். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். டின் டிடின் போடிங்க அப்படிங்க பார்த்துக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ பை கைஸ்.